சஹாத்துல் ஃபித்ர் பெருநாள் தர்மம் என்பது ரமலான் மாத இறுதியில் நோன்பு பெருநாள் தொழுகைக்கு முன் ஒவ்வொரு முஸ்லிமும் ஏழை பணக்காரர் தம்மிலும் தம்மை சார்ந்தவர்களுக்காகவும் வழங்க வேண்டிய கட்டாய உணவு தர்மமாகும். இது நபர் ஒருவருக்கு ஒரு சாவு, சுமார் 2.5 கிலோ அரிசி, கோதுமை அல்லது பேரிச்சம்பழம் போன்ற உணவாக வழங்கப்பட வேண்டும். முக்கிய தகவல்கள். யார் வழங்க வேண்டும்? வசதியுள்ள ஒவ்வொரு முஸ்லிம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் குழந்தைக்கும் இது கடமை. எப்போது வழங்க வேண்டும்? ரமலான் மாதம் முடிந்து பெருநாள் தொழுகைக்கு செல்வதற்கு முன்னதாக வழங்க வேண்டும். அளவு ஒரு சாவு. 1 சாகிய நபிகளாரின் அளவீடு என்பது 2 கைகளையும் சேர்த்து அள்ளி 4 முறை அளப்பது. இது தோராயமாக 2.5 கிலோ முதல் 3 கிலோ அரிசி அல்லது தானியம். பொருட்கள்: அரிசி, கோதுமை, பேரிச்சம்பழம், உலர்ந்த திராட்சை, பார்லி போன்ற முக்கிய உணவுப் பொருட்கள். நோக்கம்: நோன்பில் ஏற்பட்ட வீணான காரியங்களை விட்டும் தூய்மைப்படுத்தவும் ஏழைகள் பெருநாளை கொண்டாடுவதற்கும் இது வழங்கப்படுகிறது. பணத்தை விட உணவாக கொடுப்பதே நபி வழியாக கருதப்படுகிறது. ஈதுக்கு 1 முதல் 2 வரை நாள் முன்னாடி, ஈது தொழுகைக்கு முன்னாடி ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டிய தானம் சஹாத்துல் ஃபித்ர். வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு நபருக்காகவும் கொடுக்கணும், பிள்ளைகள் உட்பட. இந்தியாவில் பொதுவாக சஹாத்துல் ஃபித்ர் அரிசி அல்லது அதன் பண மதிப்பு கொடுக்கிறார்கள். சஹாத்துல் ஃபித்ர் அரிசி அளவில் சுமார் 2.5 கிலோ முதல் 3 கிலோ வரை உணவு ஆகும். குர்ஆன் ஆதாரம். குர்ஆனில் தானம் கொடுக்க வேண்டும் என்று பல இடங்களில் சொல்லப்பட்டுள்ளது. உதாரணமாக குர்ஆன் சூரா எண் 2 ஆயத்தெண் 43 இல் தொழுகையை நிலைநிறுத்துங்கள், ஜகாத்தை வழங்குங்கள் என்று கூறப்படுகிறது. குர்ஆன் சூரா எண் 9 ஆயத்தெண் 103 இல் அவர்களின் செல்வத்திலிருந்து தானம் எடு, அது அவர்களை தூய்மைப்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது. இதிலிருந்து ஜகாத் மற்றும் தானம் முக்கியம் என்று தெரிகிறது. ஹதீஸ் ஆதாரம். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ்கள் சாஹிஹ் அல் புகாரி மற்றும் சாஹிஹ் முஸ்லிமில் வருகிறது. அதில் ரமலான் முடிவில் ஒவ்வொரு முஸ்லிமும் ஒரு சாயி கரப்படிசை அல்லது பார்லி ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று கட்டாயமாக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. இது ஆண், பெண், குழந்தை எல்லோருக்கும் பொருந்தும். ஈத் தொழுகைக்கு முன்னாடி கொடுத்தால்தான் சரியான ஃபித்ரா. தகவல்: எஸ்ஏகே முசபிஹு.